நானே கர்த்தர் என்று கர்த்தர் சொல்வதன் காரணம் என்னவென்று சிந்திச்சிருக்கீங்களா? நானே கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு நானே உன் அப்பா நானே உன் அம்மானா எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும்ல டெய்லி. ஆனால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து வேதத்தை வாசித்து பாருங்க, எத்தனை இடங்களிலே இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நானே கர்த்தர் நானே கர்த்தர் அப்படின்னு. எதுக்கு சொல்லணும்? ஏன் அப்படின்னா, கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கர்த்தர் என்ற பேரில் இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கான். நான் வேதத்தை வாசிக்கவும் மாட்டான், அப்படிப்பட்ட ஞானவான், நான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஏமாற்றப்படுவார்கள். யாரால? நம்ம 2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசித்தோம். ஏமாற்றுகிறதுக்கு சுற்றி திரிகிறவங்க நிறைய பேர், ஆனால் முகமூடி இல்லாமல் பேசுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் தான். தான் பேசினா தான் யாருன்னு என்ன பண்ணுவார் சொல்லுவார். மேலும் அறிய விரும்பினால் என்ன சொல்லுவார் அவர்? ஒரு 7 வார்த்தைகளை சொன்னால, கர்த்தர். கர்த்தர் யாருன்னா டேஷ் தேவன். கர்த்தர் யாருன்னா டேஷ் டேஷ் தேவன். கர்த்தர் யார் அப்படி சொன்னா இப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட தேவன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? கம்ப்ளீட்டா தன்னை குறித்து என்ன பண்றாரு? அவர் வெளிப்படுத்துகிறார் இருக்காரு. அந்த டேஷ் என்ற இடத்துல நீங்க ஃபில் பண்ணவே முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்காரோ தன்னை குறித்து, அதை தான் நீங்க அந்த இடத்துல போட்டு பார்க்க வேண்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் முழுமையான தேவன்னா இவர் தான், இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் என்று சொல்லி உங்களால அறிய முடியும். அப்போ நானே கர்த்தர் அப்படின்ட்டு ஆண்டவர் யார்ட்டெல்லாம் பேசினார் அப்படின்ட்டு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆபிரகாம் அழைத்தாரோ அவன்கிட்ட பேசினார். ஆதியாகமம் 15:7 இப்படி வாசிக்கிறோம். உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. இங்க அவனை அழைத்து வருகிறதான காரியம், அழைத்த போது பேசினதான தேவன். அவர் ஏன் திரும்பவும் 15ஆம் அதிகாரத்தில் வந்து திரும்பவும் உன்னை அங்கிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானேன்னு சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? இவனுக்கு தான் ஃபர்ஸ்டே இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டாரே. எங்க 11ஆம் அதிகாரத்திலேயே, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில். அதிகாரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு எந்த எவ்வளவு நாட்கள் வருஷங்கள் என்பதற்காக அல்ல. 15ஆம் அதிகாரத்துக்கு முன்பாகவே அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டார் ஆண்டவர். சரியா? அவன் நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து தான் அவன் வந்தான். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார், உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அடுத்தப்புறம் சந்திக்கும் போது இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அவன் தான் செக் பண்ணிக்கணும், அன்னைக்கு பேசினவர் அவர் தானே, இன்னைக்கு பேசினவரும் நீங்களும் செக் பண்ணிக்கணும், அன்னைக்கு பேசினவர் அவர் தானா, இன்னைக்கு பேசுகிறார் அவர் தானா, இன்றைக்கு செய்தி ஆண்டவர் கொடுக்குற செய்தி தானா, நேற்று கொடுத்ததான செய்தி ஆண்டவர் கொடுத்ததான செய்தி தானா அப்படின்ட்டு என்ன பண்ணணும்? நீங்க தான் செக் பண்ணிக்கணும். அடுத்து ஆபிரகாமின் சந்ததி இடத்தில் பேசினார். யாத்திராகமம் 20:2 வாசிக்கிறோம். ஜனங்கள்கிட்ட பேச, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்து தம் ஜனத்தின் மேய்ப்பன் இடத்துல தான் யாரை கொண்டு இவர்களை நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரோ, ஏற்படுத்தினாரோ, அவங்கிட்ட ஆண்டவர் பேசுறார் மோசேயிட்ட. யாத்திராகமம் 6:29 கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடைய சொல்லுகிறவளையெல்லாம் நீ எகிப்தின் ராஜாவுக்கு சொல் அப்படின்ட்டு மோசேயிட்ட சொல்றாரு. தம் ஜனத்தின் சத்துருக்கள் அறியும் பாஷையில் அவர்கிட்ட சொன்னார். இது என்னன்னா, யாத்திராகமம் 14:4 பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்றார். இது வேற பாஷை. என்னன்னா அதே தான், நானே கர்த்தர் என்றதை பரலோகத்தின் தெய்வன் சொல்லுகிறார். ஆனால் எகிப்தியர் அறியும்படி சொல்லும் போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பாஷை வித்தியாசமாக இருக்கும்ல. நம்மளெல்லாம் ஆண்டவர் அடித்து தலையில் கொட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களை அழித்து பாரு நான் தான் தேவன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மள்கிட்ட பேசினாலே போதும். அதனால தான் இந்த வார்த்தைகள் இப்படி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எகிப்தியர்களுக்கு அந்த நாளில் இது எழுதி கையில் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு எப்படி சொன்னாதான் புரியும்? அவருக்கு விரோதமாக எழும்பி அவர் அழைத்து வருகிற ஜனங்களை பின்தொடரும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களை தப்புவித்து இவர்களை தண்ணீரிலே முக்கி அழித்தால் அது ஒரு பாஷையில் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்வோன்ட்ட பேசுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் அந்த ஜனங்களுடைய தேவன், நான் தான் அவர்களை அழைத்தேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நான் சொல்லுகிற இடத்துக்கு அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள், அவர்களை நீ அழிக்கும்படி பின்தொடர்கிறாயே, உனக்கு நான் சொல்றேன், நான் தான் கர்த்தர், நானே கர்த்தர் அப்படின்ட்டு ஆண்டவர் பாத்தீங்கன்னா மற்றவர்கள்ட்ட பேசுறதான அந்த மொழியும் நம்மிடத்திலே பேசுகிறதான மொழியும் அது வித்தியாசப்பட்டது என்பது நமக்கு புரிய வேண்டும். ஆர் வி பிரிவிலேஜ்ட்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைகள், இந்த பைபிளை சொல்றேன், நான் பேசுகிற வார்த்தைகளை சொல்லல, இந்த பைபிளை சொல்றேன். இப்படி வேத வார்த்தைகளை கொடுத்து
அவர் நானே கர்த்தர் என்று நம்மிடத்தில் மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறது பிரிவிலேஜா, அல்லது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழிவை கொடுத்து அதன் மூலமாக நான் தான் உன் தேவன் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறது பெரிய காரியமா? சிந்திச்சு பாருங்க. நமக்கு இந்த பாஷை புரியணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். புரியவில்லை என்றால் வேறு பாஷையிலையும் ஆண்டவராலே பேச முடியும் என்பதற்காக தான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்தெடுத்ததான தம் ஜனத்தை அவங்கள தான் ரட்சித்து கொண்டு வந்துட்டாரு. பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள் அவர்களிடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை பேசுகிறார். லேவியர் என்ன பேசுறாரு? நானே கர்த்தர் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? பரலோகத்தின் தேவன் பேசுறார், நானே கர்த்தர் அப்படின்ட்டு.